முன்னோர்கள் எந்த மாதத்தில் எந்த காய்கனிகள் வளரும் என்று தன் பட்டறிவில் உணர்ந்து உலகிற்கு உரைத்துள்ளான். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஜனவரி மாதம், அதாவது தமிழ் மாதங்களான மார்கழி, தை. இந்த மாதங்களில் கத்தரிக்காய், மிளகாய், பாகற்காய், தக்காளி, பூசணி, சுரைக்காய், முள்ளங்கி, கீரைகள் இவைகள் பயிரிடலாம். பிப்ரவரி, அதாவது தமிழ் மாதங்களான தை, மாசியில் கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், பாகற்காய், வெண்டைக்காய், சுரைக்கை, கொத்தவரை, பீர்க்கங்காய், கீரைகள், கோவைக்காய் என பயிரிடலாம். மார்ச், அதாவது தமிழ் மாதம் மாசி, பங்குனியில் வெண்டைக்காய், பாகற்காய், தக்காளி, கோவைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய் இந்த காய்கறிகள் பயிரிடலாம். ஏப்ரல் மாதத்தில், அதாவது தமிழ் மாதம் பங்குனி, சித்திரையில் கொத்தவரங்காய், வெண்டைக்காய் பயிரிடலாம். மே, அதாவது தமிழ் மாதம் சித்திரை, வைகாசியில் 1 கத்தரிக்காய், 2 தக்காளி, 3 கொத்தவரை பயிரிடலாம். ஜூன், அதாவது தமிழ் மாதம் வைகாசி, ஆனியில் கத்தரிக்காய், தக்காளி, கோவக்காய், பூசணிக்காய், கீரைகள், வெண்டைக்காய், செடி முருங்கை. ஜூலை, அதாவது தமிழ் மாதம் ஆனி, ஆடியில் இந்த காய்கறிகள் மிளகாய், பாகற்காய், சுரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தக்காளி பயிரிடலாம். ஆகஸ்ட், அதாவது தமிழ் மாதம் ஆடி, ஆவணி மாதங்களில் இந்த பயிர்கள் பயிரிடலாம். முள்ளங்கி, பீர்க்கன், பாகற்காய், மிளகாய், வெண்டைக்காய், சுரைக்காய். செப்டம்பர், தமிழ் மாதங்கள் ஆவணி, புரட்டாசியில் கத்தரிக்காய், முள்ளங்கி, கீரைகள், பீர்க்கங்காய், பூசணிக்காய் பயிரிடலாம். அக்டோபர், தமிழ் மாதம் புரட்டாசி, ஐப்பசியில் கத்தரிக்காய், முள்ளங்கி பயிரிடலாம். நவம்பர் மாதம், தமிழ் மாதம் ஐப்பசி, கார்த்திகையில் செடிமுருங்கை, கத்தரி, தக்காளி, முள்ளங்கி, பூசணி.
டிசம்பர் மாதம், தமிழ் மாதம் கார்த்திகை, மார்கழியில் கத்தரிக்காய், தக்காளி பயிரிடலாம். வணக்கம், நன்றி.